தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவர்கள் இன்று இரண்டாவது நாளாக தர்ணா போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து எமது மூத்த செய்தியாளர் பிரவீன் பிலிப் தரும் கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக இப்போது கேட்கலாம். வணக்கம் பிரவீன், தற்போது கள நிலவரம் என அங்கு போராட்டம் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னையில் அரசு மருத்துவமனை தரமாற்றியாக இளைஞர்களால் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மருத்துவத்துறையில் உள்ள சக மருத்துவர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கேன் என்று சொல்லலாம். காரணம், மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதில் தன்னுடைய தாயாருக்கு சிகிச்சை அளித்தது திருப்திகரமான சிகிச்சை அளிக்கவில்லை. அதனால் முரணான சிகிச்சை அளித்ததாக கூறி ஆத்திரத்தில் அந்த இளைஞர் சரமாரியாக நேற்று தினம் அந்த பாலாஜி என்ற மருத்துவரை கத்தியால் ஏறக்குறைய 5 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் கத்தியில் குத்தியதில் பலத்த காயங்களுடன் ஒரு சிகிச்சை அளிக்கப்பட்டார். இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய என்று சொல்லலாம். இந்த விவகாரத்தில் மருத்துவர்கள் உடனடியாக போராட்ட களத்தில் இறங்கி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் பல மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அற்ற சூழல்களே நிலவி வருகிறது என்பதான நிலையில் எனவே கைது செய்யப்பட வேண்டும், அந்த விக்னேஷ் என்ற இளைஞரை கைது செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைத்தார்கள். நேற்று தினம் உடனடியாக காவல்துறையினர் அந்த இளைஞரை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த இளைஞர் விக்னேஷ். இது ஒருபுறம் இருந்தாலும் கூட மருத்துவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து ஏற்கனவே நேற்றைய தினம் சுகாதாரத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தையில் முழுமையான உச்சகட்டமான ஒரு உறுதி எடுக்கப்படாத தற்காலிகமாக தங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக நினைத்திருந்தார்கள். ஆனாலும் கூட அரசு தங்களிடம் வைத்த அந்த கோரிக்கைகளை ஒரு அறிக்கை ரீதியாகவோ அல்லது அமுல்படுத்துவதற்கான வேகத்தை எடுக்கப்படவில்லை என்பதான குற்றச்சாட்டுகளை வலியுறுத்தி, எனவே மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், எனவே இந்த விஷயத்தை ஒரு அரசு ஒரு திட்டமாக அரசாணையாக வெளியிட வேண்டும் என்பதான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழகத்தில் 2வது நாளாக மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். சென்னை உள்ளிட்ட பல்வேறு அரசு மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் இந்த நிலைகளுக்கு அரசு மருத்துவர்களுக்கு மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவர்களும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததனுடைய விளைவாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மருத்துவமனைகளில் வருகிற மருத்துவர்கள், அதுவும் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற பயில்கின்ற மாணவர்களும் கூட இந்த சிகிச்சைகள் போராட்ட களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த போராட்டம் என்பது